என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? கவின், டேய் கவின், எந்திரிடா, நேரமாச்சு. போனை வச்சுட்டு எங்க போனா? விக்ரம், விக்ரம். ஓ, அந்த குட்டி பாப்பாவோட பாட்டியா? நாமளே பேசலாம். தம்பி. நான் தம்பி இல்ல, பழைய குமரி, இப்ப தாய் கழவி. கவினோட கொள்ளு பாட்டி தேனாண்டால் பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? பாட்டி பாட்டி. எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கோம்மா. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். அம்மா, இவ்ளோ பொறுமையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க? டைம் ஆகுது, போனை கொடுமா, நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹலோ, யாருமா? நீதான் நிலாவோட அம்மாவா? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் கவினோட கொள்ளுப்பாட்டி பேசுறேன். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இப்ப நாங்க எதுக்கு போன் பண்ணோம்னா, இன்னைக்கு கவினை நாங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். கவினுக்கு டிஃபன்ல ஆரம்பிச்சு மத்தியானம் லஞ்ச்ல தொடர்ந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஒருவேளை கவினுக்கு பிடிக்காததை நாங்க செஞ்சிருவோமோன்ற ஒரு குழப்பம்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க இவ்வளவு தூரம் என் பேர அங்க வருவான்னு சொல்லி சமைக்க தயாராயிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க அவன் கும்பகர்ண மாதிரி வாய புடந்துகிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஓ, கவின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரா? அவங்க அப்பா வந்தா சொல்லுங்க, நாங்க இன்னைக்கு கவினோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் சொல்லிடுறேன். இப்போ கவினுக்கு என்னென்ன சாப்பிட்ற ஐட்டங்கள் பிடிக்கும் தானே கேட்ட? அவனுக்கு சாப்பாடுன்னு பேப்பர்ல எழுதி வச்சாலே அதை வாயில போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு சாப்பாட்டு மேல வெறி. சாப்பாட்டு பிரியன்னு கூட சொல்லலாம். இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமான்னு கேட்டேன்னா இட்லி பிடிக்கும் அவனுக்கு. பூரி பிடிக்குமா பொங்கல் பிடிக்குமான்னு கேட்டேன்னா பூரி பிடிக்கும். இவ்வளவுதாமா. இதுல ஒரு 10 ஐட்டம் நீங்க சமைச்சு வச்சாலே போதும். என் பேராண்டி வெளுத்து வாங்கிடுவான். சாதாரணமா நினைச்சிடாதீங்க, நல்லா சாப்பிடக்கூடிய புள்ளதான். குவாலிட்டியோட குவான்டிட்டியையும் பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், டைம் ஆயிடுச்சு. நான் கவினை எழுப்பி அனுப்பிச்சு விடுறேன், நீங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா. மா, நான் போய் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். சரி, தேவையானதெல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குமா, நான் போய் ஆரம்பிக்கிறேன். எப்படியோ கவினையும் விஜயையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழக விடணும். ஆஹா, திடீர்னு அவர் வந்துட்டா என்ன பண்றது? அன்னைக்கு மாதிரி அசால்ட்டா விட்டுறக்கூடாது. இப்பவே உஷாரா எல்லாத்தையும் பதுக்கி வைக்கணும். என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? எந்திரிடா, நேரமாச்சு. டேய் கவின், பார்த்து சுட்டுக்காத. என்ன நீங்க மட்டும் என் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ, பெரிய மனுஷி. மாமா, கொண்டு வாங்க அது. எதம்மா? அதான் குக்கிங் அப்பெல்லாம் ஒன்னு தலையில வச்சிருப்பாங்களே. ஓ, குக்கிங் பண்றதுக்கு போற ஹேட்டா? அதேதான். உனக்கு ஹேட் மட்டும் இல்ல, ஏப்ரானும் சேர்த்து கொண்டு வரேன்.
பேராண்டி பேராண்டி எழுந்திரி பேராண்டி. எவ்வளோ தடவை கத்துறது, என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. இப்படியா தூங்குவ? எந்திரியா. பாட்டி என்னை ஏன் அப்படி தொல்லை பண்றீங்க? நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை விடுங்க. சண்டே அதுவுமா இவ்வளோ ஏர்லி மார்னிங் 9:30க்குலாம் எழுப்பாதீங்க. ஹம். ஐயோ, நிலாவோட அம்மா இவன் வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்து என்ன சமைக்கலான்னு லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. இவன் என்னடானா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கான். எப்படி எழுப்புறது இவனை? எப்படி எழுப்புறது? ஆ? ஆ. இவனுக்கு தெய்வானதான் சரி. தெய்வான, தெய்வான, கொஞ்சம் இங்க வாமா. அத்தை, என்னாச்சு அத்தை? இப்ப எதுக்கு என் பேரை இப்படி ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிலாவோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கவினை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க வகை வகையா சமைச்சு போடுறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு லிஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா இவன் தூக்கத்தை விட்டு எழுந்திருக்காம அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். நான் எழுப்பி எழுப்பி பார்த்து டயர்ட் ஆயிட்டேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நான் இவனை எழுப்புறேன், இருங்க. கவின் செல்லம், குட் மார்னிங் டா. நான் தெய்வான பாட்டி வந்திருக்கேன், எழுந்துரு. குட் நைட். கவின் தூங்கிட்டு இருக்கான். இல்ல ஆண்டி, செம காமெடியா இருந்துச்சு. கவின், இங்க பாரு, உன்னை எவ்வளவு ஆசையா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நீ இப்படி தூங்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? டைம் ஆச்சுடா. சீக்கிரமா போனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம்ல. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னை தூங்க விடுங்க. என்ன ஏன் எல்லாரும் கவினை சுத்தி நிக்கிறீங்க? நான் அதான் காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவரு இன்னைக்கு சண்டே, சீக்கிரம் எழுப்பாதீங்க, நான் நல்லா தூங்க போறேன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கான். ஆனா நிலாவோட அம்மா இப்ப போன் பண்ணி கவினை அனுப்பி விடுங்க, அவனுக்கு நாங்க விதவிதமா பிடிச்ச ஐட்டம் எல்லாம் செஞ்சு வைக்கிறோம்னு ஆசையா கேட்டாங்க. இங்க பார்த்தா இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான். எப்படியாவது உன் பையனை எழுப்பு பேராண்டி. இவன் ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ஆடமெண்டா நின்று ஜெயிக்கணும்னு நினைப்பான்.